இஸ்ரேலை நோக்கி 150 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் சரமாரி தாக்குதல். இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி. ஏமனில் இருந்தும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை வீசப்பட்டதால் ஜெருசலத்தில் ஒலித்த சைரன். ஏமன் ஏவுகணை மேற்கு கரை நகரமான ஹெப்ரானில் விழுந்ததாக இஸ்ரேல் அறிவிப்பு. இஸ்ரேல் மீது ஈரான் ராணுவம் நடத்திய பதிலடி தாக்குதல். நள்ளிரவில் வீதிகளில் திரண்டு ஈரானியர்கள் கொண்டாட்டம். ஈரான் ட்ரோனை நடுவானில் சுட்டு வீழ்த்தும் வீடியோவை வெளியிட்ட இஸ்ரேல் ராணுவம். ஈரானிலிருந்து ஏவப்பட்ட பல ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி இஸ்ரேலுக்கு அமெரிக்க ராணுவம் உதவி. ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திற்கு ஈரான் அவசர அழைப்பு. இஸ்ரேல் தொடர் தாக்குதலை அடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெற வாய்ப்பு. இஸ்ரேல் மருத்துவமனைகளிலிருந்து நோயாளிகளும் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளும் குண்டு துளைக்காத இல்லங்களுக்கு மாற்றம். ஈரான் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஈரான் மீது இஸ்ரேல் முதலில் நடத்திய வான்வழி தாக்குதலில் 78 பேர் உயிரிழந்ததாக தகவல். குடியிருப்பு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 329 பேர் காயமடைந்திருப்பதாக ஈரான் அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தொலைபேசி மூலம் பேச்சு. ஈரான் மீதான தாக்குதல் ஏன் என்பது பற்றி விளக்கியதாக தகவல். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை. பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்ததாக தகவல். பிரதமர் மோடியுடன் டாடா குழும சேர்மன் சந்திரசேகரன், ஏர் இண்டியாவின் CEO கேம்பல் வில்சன் சந்திப்பு. அகமதாபாத் விமான விபத்திற்கான காரணம் குறித்து விளக்கியதாக தகவல். அகமதாபாத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானதில் முழு பொறுப்பையும் ஏற்பதாக டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் அறிவிப்பு. விமான விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை அமைதி காக்கவும் வேண்டுகோள். 265 பேரை பலி கொண்ட விமான விபத்தில் ஏர் இண்டியா விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்பு. BJ மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டடத்தின் மொட்டை மாடியில் இருந்து விமான கருப்பு பெட்டியை மீட்ட மீட்பு குழுவினர். ஏர் இண்டியாவின் 787, 788, 789 ஆகிய 3 வகை போயிங் விமானங்களை ஆய்வுக்குட்படுத்த உத்தரவு. 7 நாட்களுக்குள் சோதனையை முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஆணை. விமானத்தில் ஹைட்ராலிக் உட்பட 6 வகையான சோதனைகளை விமான நிறுவனங்கள் நாள்தோறும் மேற்கொள்ள DGCA உத்தரவு. விமான கட்டுப்பாட்டு ஆய்வு அறிக்கையை 2 வாரங்களுக்கு ஒருமுறை சமர்ப்பிக்கவும் உத்தரவு பிறப்பிப்பு. கீழடியில் கிடைத்த பொருட்கள் கார்பன் டேட்டிங் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட போதும் கூடுதல் ஆதாரங்களை மத்திய அரசு கேட்கிறது. ஆதாரமற்ற சரஸ்வதி நாகரிகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மத்திய அரசு தமிழக தொன்மையை நிராகரிப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சனம். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை சுணக்கமின்றி இப்போது முதலே மேற்கொள்ள வேண்டும். அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி வாரியாக நடைபெற்ற நிர்வாகிகளுடனான சந்திப்பில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை அனுமதித்து டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் முயற்சித்ததாக குற்றச்சாட்டு. கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலையில் கோட் ஷூட் அணிந்து நடந்து சென்ற முதலமைச்சரே போலி விவசாயி என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். கோவை, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 2 நாட்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். கேரளாவில் வருகிற 17ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கனமழை காரணமாக கண்ணூர் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான கால அட்டவணையை வெளியிட்டது பள்ளிக் கல்வித்துறை. மொத்தம் 210 நாட்கள் வேலை நாட்களாகவும் அனைத்து சனிக்கிழமையும் விடுமுறை என்றும் அறிவிப்பு. மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு.
ஆன்மீகம் எனும் பெயரில் அரசியல் நிகழ்வு எதையும் முன்னெடுக்கக்கூடாது என நிபந்தனை விதிப்பு. சென்னை ராமபுரம் அருகே மெட்ரோ மேம்பால கெர்டர் இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம். கெர்டரை தாங்கியிருந்த தூண் அமைக்கப்பட்டு பல மாதங்கள் ஆன நிலையில் இரும்பு கம்பிகளின் பலவீனத்தால் இடிந்து விழுந்திருப்பதாக திட்ட இயக்குநர் அர்ஜுன் தகவல். என் மூச்சு அடங்கும் வரை பாமக தலைவராக தொடருவேன் என ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணிக்கு தலைவர் பதவியை வழங்க மாட்டேன் என்றும் திட்டவட்டம். தன்னை காமராஜர், இளைய காமராஜர் என்று அழைக்க வேண்டாம். தாவேக கல்வி விருது நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விஜய் வேண்டுகோள். தென்னாப்பிரிக்காவில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை 78ஆக உயர்வு. ஆட்கள் பற்றாக்குறையால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக தகவல்.